பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் இடமன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் உமது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மறந்துவிட யாவருக்கும் மறலப்படுகிற கிருபையின் அல்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கவன் எவனோ எவளோ அவன் அவள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் பாவம் செய்வாளானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குதத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உலநித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அமர்வோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 33 வரை. எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 33 வரை. இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளையும் இளநீல பட்டுகளும் விசித்திர தையலாடைகளும் அடங்கிய பட்டு கட்டுகளையும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டியிருக்கும் கேதுரு மர பெட்டிகளையும் கொண்டு வந்து உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். உன் தொழில்துறையில் தர்ஷீஷின் கப்பலாட்கள் உன்னை போற்றி பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய். தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்து கொண்டு போனார்கள். நடு சமுத்திரத்திலே கொண்டற்காட்டு உன்னை உடைத்து போட்டது. நீ நாசமடையும் நாளிலே உன் ஆசையோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழில்துறைகளோடும் கூட உன் கப்பலாட்கள் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னிலுள்ள எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்திலே விழுவார்கள். உன் மாலுமிகள் ஓலமிடும் சத்தத்தினால் சுற்றுப்புறங்கள் அதிரும். தண்டு வலிக்கிற யாவரும் கப்பலாட்கள் கடல் மாலுமிகள் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று உன் நிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனங்கசந்து அழுது தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டு இரட்டுடுத்தி கொண்டு உனக்காக மனங்கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார். அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழுந்து போன தீர்வுக்கு சமாதானம் நகரம்
உண்டோ? உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்கள் திருப்தியாக்கினாய். உன் ஆசையின் திரளினாலும் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்கள் ஐஸ்வர்யங்களாக ஆக்கினாய். பாடம் முடிந்தது. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கே மகிமை உண்டாவது. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிற்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் வாசிக்க அனைவரும் எழுதி நிற்போமாக. சங்கீதம் 51 மாறி மாறி வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கான நீ பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும்போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை எடுக்கிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியரிலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனை சுத்த இருதயத்தை நிலையும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மறந்திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்தப்பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும்
சர்வாங்க தகனபலியும் நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உங்கள் பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்களாக. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்திய எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 18 வரை அடங்கிய கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 முதல் 18 வரை. அன்றியும் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர்களைப் போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரைப் போல முகவாடலாக இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமரவும்.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக சாம்பர் புதன் வாழ்த்துக்களை லெந்து கால துவக்க நாளிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தவும், இந்த லெந்து நாட்களிலாவது நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதற்கு முன்னதாக தன்னை பிதாவினிடத்திலே 40 நாட்கள் உண்ணா நோன்பு வனாந்தரத்தில் இருந்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அதனுடைய முன்சுவைதான் இன்றைக்கு திருச்சபை நமக்கு இந்த 40 நாட்கள் லெந்து நாட்களாக நாம் அனுசரிப்பு என்பதை விட ஆன்மீக வளர்ச்சி பெறுவதற்காக ஆன்மீக தேடலிலே நம்மை இந்த நாட்களிலே நாம் நம்மை அர்ப்பணிக்க இந்த நாட்கள் மிகவும் ஏற்புடைய நாட்களாக இருக்கின்றது. ஆகவே தான் நாம் படிக்க கேட்ட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் முதலிலே நாம் படிக்கின்றோம் 1 முதல் 6 வசனங்களிலே தர்மத்தை குறித்து. 2வது நாம் படிக்கின்றோம் ஜெபம் பண்ணுதலை குறித்து. 3வது நாம் பார்க்கின்றோம் உபவாசம் இருத்தல். ஆகவே இன்றைய நாள் முதற்கொண்டு வருகின்ற புனித வெள்ளி வரைக்கும் நமக்கு 46 நாட்கள், 6 ஞாயிறு நீங்களாக 40 நாட்கள். இந்த ஞாயிறு அன்று சாபத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? உபவாசம் இருக்கக்கூடாது. ஆகவே தான் சாபத் டே, அதை ஓய்வு நாளிலே அதை கணக்கில் கொள்ளாதபடிக்கு 40 நாட்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 40 நாட்களும் ஆன்மீக தேடலிலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் நமக்கு கற்பித்து சென்றிருக்கின்றார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று போதித்து சென்றிருக்கின்றார். இந்த நாட்கள் பரிசுத்தமாய் நாம் வாழுவதற்கு நம்முடைய வாழ்க்கை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 40 நாட்கள் வனாந்தரத்திலே அவர் இருந்தார். நாம சொகுசா நம்ம வீட்டில் ஏசி போட்டுட்டு தூங்குறோம், ஏசி போட்டுட்டு இருக்கிறோம் இல்லை? அப்போ இன்னும் கூட 40 நாட்கள் நம்ம இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? இயேசு ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 நாட்கள் இருந்தார். அப்போ நீங்களும் நானும் கூட ஆன்மீக தேடலிலே ஜெபம் பண்ணுவதிலே உபவாசம் இருப்பது நல்லது, உடலுக்கு நல்லது, அது தவறே இல்லை. 1 வீக்கு இல்லது 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம ஃபாஸ்டில் இருக்கிறது நல்லது. சிலர் வாரத்துக்கு 1 நேரம் இல்லை 2 நேரம் இல்லை முழு நாளும் கூட என்ன பண்ணுவாங்க? ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இருப்பது நல்லது, நம்ம உடலுக்கு அது அவ்வளவும் நல்லது. அதை போல ஆன்மீகத்திலே நாம் வளருவதற்கு ஆண்டவரது திருவசனங்களை நாம் மனதிலே எப்பொழுதும் இருத்தி கொண்டு ஆண்டவரது வசனங்களை நாம் ஒழுங்கும் கிரமமாய் வாசித்து அவைகளை குறித்து நாம் சிந்தித்திருக்க வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவரின் பக்கமாய் நாம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். உலகத்தின் பக்கமாக அல்ல, ஆண்டவரின் பக்கமாய் நாம் சார்ந்து ஆண்டவரோடு கூடிய அந்த உறவை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இது புத்தாக்கத்தின் நாளாக, லெந்து நாட்கள் புத்தாக்கத்தின் நாட்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரோடு கூட இணைந்த வாழ்க்கையை அதிகம் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த 40 நாட்கள் நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழுவதற்கான வாய்ப்புகள், தருணங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல,
அவைகளின்படி நடப்பதற்கு நாம் சாவதானமாக இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அதற்கு அடுத்த நிலையிலே நம்மால் ஆன உதவிகளை நாம் செய்து செய்து கொண்டே பாஸ்டிங் இருக்கிறதுனா சேர்த்து வச்சு சாப்பிட்றது இல்லை. இல்லை, அன்னைக்கு செஞ்ச சாப்பாடு வேணாம் போயிடுது, அது ஃபீஸ்டே ஆயிடுது, கொண்டாட்டம் மாதிரி ஆயிடுது. டிஃபன் கொஞ்சம், சாப்பாட்டு கொஞ்சம், இல்லை எல்லாம் சேர்த்து ரொம்ப இது மாதிரி ஆயிடுது, ஃபீஸ்ட் மாதிரி ஆயிடுது. அப்படி இல்லை. அந்த சாப்பிடாமல் இருக்கின்ற பொழுது சுய வெறுப்பு, இல்லை எதையெல்லாம் நம்முடைய சுயத்தை எதையெல்லாம் வெறுத்திருக்கிறோமோ அவைகளை எல்லாம் நாம் தர்ம காரியங்களுக்கு நாம் செலவிட வேண்டும். நான் சாப்பிட்டேன்னா எவ்வளவு சாப்பிடணும், அது போல பிறனுக்கும் என்னால் ஆன உதவிகளை நாம் செய்ய இந்த நாட்களிலே முன் வர வேண்டும். அப்படி செய்யணும்னா கடவுளுக்கு அது பிரியம், கடவுளுக்கு அது ஏற்புடையதாக இருக்கின்றது. நீயோ உபவாசிக்கும் பொழுது உன் அறை வீட்டுக்குள்ள, இல்லை இப்போ அறை வீட்டுல நம்ம ஆண்டவரோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறோம். அடுத்த நிலையை சக மனிதர்களோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்வோம் சொன்னா உண்மையிலேயே இந்த நாட்கள், இந்த உபவாச நாட்கள் நம் வாழ்வுக்கு மிகவும் சிறந்ததாக, அதாவது ஆண்டவருடைய இறையரசின் முன்சுவையை நாம், பரலோக ராஜ்யத்தினுடைய முன்சுவையை அறிந்தவர்களாக, மனம் திரும்புகிற ஒரே பாவியை நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே அதிக சந்தோஷம் ஒரு பாவி நிமித்தம். அப்பா பாவியிலே பிரதான பாவிப்பா நானு, இல்ல நாம சொல்லணும். அந்த ஆயக்காரன் சொன்னது போல, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். இயேசு ஆண்டவர் சொல்லி சென்றார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. இவைகளை நாம் சற்று சிந்தித்து, இவைகளோடு கூட நம்மையும் ஆண்டவர் அதை தான் சொல்றார். அந்த பிசாசு அவர் உபவாசத்தை முடித்த கணம் அவன் கூட்டிக் கொண்டு போய் என்ன பண்றான், அவரை சோதிக்கின்றான். நீ இத்தனை நாள் பசியா இருந்தல்ல, உனக்கு பசி எடுக்குமே, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்க கூடுமானால் நீ அப்பமாக்கி சாப்பிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாப்பிட்டா. இன்றைய காலகட்டங்களிலே கூட ஆண்டவரது அடிச்சுவட்டிலே நாம் நடப்போம் என்று சொன்னால், நமக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்த வாழ்க்கையை நாம் வாழுவதற்கு இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவோம். ஆகவே எது உபவாசம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகின்றார். 58ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை எடுத்தவர்கள் படியுங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலில் இரட்டிப்பை போல சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறது. படிங்க 7 வரை. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், துரத்துண்ட சிறுமையானவனை உன் வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சம் அவனுக்கு ஒழிக்காமல் இருக்கிறதும். அன்பு ஆண்டவர்களே, ஆண்டவருக்கு எது சிறந்த உபவாசம் என்பதை நாம் கேட்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில அதை நாம் கடைபிடிக்கிறோமா? இல்லை, நம்மை விட்டு பிரிந்து போன சகோதர சகோதரிகள், நம்மை விட்டு போன பிள்ளைகள், நம்மை விட்டு போன கணவன், நம்மை விட்டு போன மனைவி, நம்மை விட்டு போன தங்கை தம்பி, துரத்துண்ட சிறுமையானவனை இல்லத்திலே சேர்த்து கொள்ளுவது. துரத்துண்ட சிறுமையானவன் என்பதை விட இப்போ இலங்கை தேசத்திலிருந்து நம்முடைய தேசத்திற்கு வந்திருக்கின்றார்.
அகதிகள் என்று நாம் அவர்களுக்கு ஒரு அடைமொழியை கொடுக்கிறோம். அவங்க யாரு? இலங்கைனாவே நமக்கு அடுத்த வார்த்தை என்ன வருது? ரெஃப்யூஜிஸ் என்று, அகதிகள் என்று தான். நீங்களும் நானும் கூட அகதி தான் இல்ல? அதை நாம ஒருபோதும் சொல்றது இல்ல. இலங்கை அகதிகள் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு ஒரு பெயரை சூட்டுகின்றோம். அன்புக்குரியோரே, இன்றைய நாட்களிலே ஆண்டவரோடு கூட நம்மை தொடர்பு கொடுத்துவது மாத்திரமல்ல, நாம் செயலாக்கத்திலே இவைகளை கொண்டு வருகின்ற பொழுது, யாருக்கெல்லாம் உணவில்லையோ உணவில்லாதவனுக்கு உணவை நாம் கொடுப்பது நம்மேல் விழுந்த கடமை. அதை நாம் எப்படியாவது அதை திருச்சபை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. அந்த லண்டன் டேஸ் ப்ரோக்ராம் போட்ட பிறகு பின்னால ஒரு சில நோட்ஸ், இந்த நோட்ஸ் நேற்றே அனௌன்ஸ் பண்ணாங்க, சண்டேல கூட. சாம்பர் புதன் அன்று சுய வெறுப்பின் உண்டியல்கள் இல்ல, சுய வெறுப்பின் உண்டியல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா நான் போய் யாருக்கிட்டையோ, நான் வீட்டை விட்டு வெளில வர்றதில்லை, அப்புறம் நான் எப்படி போய் டிஃபனையும் சாப்பாட்டையும் கொடுக்க முடியும் அப்படின்னால நம்ம நிறைய பேர் சொல்லிக்கும் கேட்கும்ல. அதை நம் சுயத்தை வெறுக்கின்றதை நாம் உண்டியலிலே படைத்து, இங்க ஒரு காரியம் பண்றீங்க, அது நல்லது தான். அந்த குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் என்ன பண்றீங்க? யாருக்கு யாருக்கு? ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு இல்ல? அது ஒரு நாள் மாத்திரம், ஒரு நேரம் மாத்திரம் பண்றது அவ்வளோ நல்லது இல்லை. சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நம்ம கொண்டாட்டம் கொண்டாடுறோம். அப்ப யாரையும் ஒருத்தரையும், இது மொத்தம் யாருக்கு தான்? எங்களுக்கு தான். இது மற்றவங்களுக்கு யாருக்கும். கொண்டாட்டத்துல எல்லாரையும் சேர்த்து இணைத்து கொண்டு நாம் கொண்டாடணும்னா அதுதான் உண்மையான கொண்டாட்டம். ஆக இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட உபவாசத்தை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நாம் உபவாசம் இருப்பது நல்லது. ஆண்டவர் அதை விரும்புகின்றார். ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தருவார். வசந்த கால பூக்களே, வரும் காலம் சொல்லுங்களே, வாடி உதிரும் காலம் மாறும், வாச புதுமை வீசுங்களே. வசந்த கால பூக்களே, கடந்து செல்லும் கார்மேகங்கள், கடவாவின் மீன்கள், சுடர் வீடும் சூரத்தீரள், சுகம் தரும் யோகம் வரும். வசந்த கால பூக்களே, நீண்ட கனிகள் விடியல் காணும், நேர்மை நிலையோரும் பூண்ட உறுதி நீண்ட வாழ்வு, பூத்து குலுங்கும் புது மனம். வசந்த கால பூக்களே, இறைவன் படைத்த புதிய உலகம், இயற்கை எழில் ஊரும். இறைவன் படைத்த புதிய உலகம், இயற்கை எழில் ஊரும்.
வசந்த கால பூக்களே, வரும் காலம் சொல்லுங்களே, வாடி உதிரும் காலம் மாறும், வாச புதுமை வீசுங்களே, வசந்த கால பூக்களே. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்னுமாய் எங்கள் வாழ்விலே ஒரு புதிய லெந்த நாட்களுக்குள்ளாக கடந்து வர இந்த சாம்பல் புதனிலே ஒன்று கூடி உம்மை துதித்து புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, ஆண்டவர் நீர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்ற நல்ல மாதிரிகளை நாங்கள் கடைபிடிப்பதற்கு இந்த நாட்களிலாவது எங்களை நாங்கள் முழுவதுமாக ஆண்டவரை எங்களை வெறுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிட்டு அவைகளின்படி உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புவிக்க ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்பட அப்பா நீர் உதவி செய்ய இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளிலே லெந்து புத்தாக்கத்திற்கான அழைப்பு, லென் எ கால் டு ரினிவல், புத்தாக்கம். நம்ம வண்டியை வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? வண்டியை சர்வீஸ் பண்ணுறோம்ல. ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். வழி பிரயாணத்தில் எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வண்டியை அவ்வளோ திரும்ப திரும்ப கேட்போம். நல்லா பண்ணியா, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா போடணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வண்டியை ரெடி பண்ணுறோம்ல. அப்போது இந்த வண்டியை கூட நாம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய பேர் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் சொன்னாங்க, மத்தியானம் கூட அங்கே பேசிகிட்டு இருக்கா. இன்னைக்கூட என்ன பண்ணிடணும்? நைட்டோட நான்வெஜ்ஜை முடிச்சுக்கணும். யாரும் சொல்லவே இல்லை ஆண்டவர் நம்மளை நீ மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை. மாமிசம் சாப்பிடு. அதே மாமிசத்தை நான் சாப்பிட்டா மட்டனு, மற்றவங்களுக்கு கொடுத்தா சிக்கன் இல்லை. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதானே அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த நாம் செய்கிற உதவியில் அதுவே என்ன ஆயிடுது? தப்பி போகுது இல்லையா? அப்போ அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் படிக்க கேட்ட மத்தேயு 6:5 முதல் 18 வசனங்களிலே மலை பிரசங்கத்தின் பொழுது அவர் செய்த காரியம். முதல்ல மலை பிரசங்கம் 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்கள் உள்ளடக்கியது தான் பெரிய நாசரத் மேனிஃபெஸ்டோ என்கின்ற அந்த மேனிஃபெஸ்டோவில் இதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகின்றார். முதல்ல நீ என்ன பண்ணு? தர்மம் பண்ணு, அப்புறம் ஜெபம் பண்ணு, அப்புறம் உபவாசம் பண்ணு. நாம் படிக்க கேட்ட சங்கீத புஸ்தகத்தில் தாவீது செய்த பாவத்திற்காக தாவீது மாத்திரம் இல்லை, நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? இந்த 51 அதிகாரத்தை எத்தனை பேர் மனனம் பண்ணோம்? நம்ம யாராவது மனனம் பண்ணியிருக்கோமா? பண்றது இல்லைல்ல. கண்டிப்பா நம்ம பண்ணணும். பாவ அறிக்கை நாம என்ன பண்ணல, செய்யல. எங்க சர்ச்சில் வரப்பதான் பாவ அறிக்கை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. எப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தமும் நாம் எழுந்திருக்கின்ற பொழுது, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, இந்த 51ஆம் சங்கீதத்தை நாம் என்ன பண்ணணும்? சொல்லணும். ஒரு 3 நிமிஷம் தான் எடுத்துக்கலாம் அதுக்கு. அப்போ அதை நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய
வாழ்க்கையிலே பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு நம்மளை கேட்டுக்குவோம் இல்ல. இருக்கிறவர் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னாவே அதுவே பாவம் தான். நம்ம பாவம்னா பெரிய பெருசா கத்தியை கொண்டு மற்றதை கொண்டு என்ன பண்ணலாம், அதுதான் பாவம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம். நம்ம அசட்டை பண்றோம்ல, இருமா நான் வேலையா இருக்கிறப்ப தான் கூப்பிடுவீங்க இல்ல. அப்போ அசட்டை பண்ணப்படுகின்ற பொழுதெல்லாம் நம் அசட்டை உள்ளவர்களாக இல்லாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாட்களாக, இந்த நாட்கள் கொண்டாட்டம் மிகுந்த நாட்களாக இருக்கணும். நம்மளை பார்க்குறப்பெல்லாம் பார்த்தவொடனே கேட்பாங்க, நீங்க என்ன பாஸ்டிங்கா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது இல்ல. நீயோ உபவாசிக்கும் பொழுது எப்படி இருக்காத, முகவாடலாய் இராதே. என்ன பண்ணு, நல்லா தலைக்கு செய்யறமா. நாம உபவாசம் இருக்கிறது மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, அனௌன்ஸ் பண்ணிட்டாவே போயிடுச்சு உங்க உபவாசம் இல்லைன்றது இல்லை. அப்போ இன்றைய நாட்களிலே நாம் நீ மண்ணாய் இருக்கின்றாய். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். அப்ப மண் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் மண், நான் சாம்பல். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில மாத்திரம்தான் சாம்பல் திருநீற்று புதனாக அனுசரிக்கிறாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்றது இல்லை. நாமும் உபவாசம் இருக்கிற பொழுது சாம்பல்ல என்ன பண்ணோம், சிலுவையின் அடையாளத்தை வரைந்து நெற்றியில சிலுவையின் அடையாளத்தை வரையணும். ஏன்னா நான் ஒண்ணும் இல்லை, இந்த சாம்பலை போல தான் நான், என்னுடைய வாழ்க்கை இந்த சாம்பலை போல இருக்கின்றதாகவே நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இன்றைய சாம்பல் புதன் நம்மை அழைக்கின்றது. இந்த நாள் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம், நம்முடைய பாவ குற்றங்களை எல்லாம் உணர செய்கின்ற நாளாக இந்த நாள் அமைய வேண்டும். கடவுளுடைய நிறைவான அருளை நாம் பெற்று இந்த 40 நாட்களும் அப்பா சோதனை காலையிலே தொடங்கிடும்ல. டீ குடிக்கலைன்னா உனக்காக தான் நான் டீ போட்டேன், இல்லைன்னா நான் போட்டே இருக்க மாட்டேன். சரி பரவாயில்ல கொடு, போட்டுட்ட இல்லை, இதுக்கு தர்க்கம், சரி சமாதானமாக போயிடுவோம், எடுத்து குடிச்சிட்டோம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு திரும்ப நம்ம டீ குடிக்காமல் இருக்கணும் இல்லை. என்னையும் சோதிக்க இன்னைக்கு சோதனையில் நான் கூட விழுந்துட்டேன். நான் குடிக்கக்கூடாது டீ காஃபி எல்லாம் கூட இன்னைக்கு இப்போது இனிமேல் குடிக்கக்கூடாதுன்னு இந்த ஆசிரியர்கள் வந்த பிறகு இவர் நம்ம ஆலய பணியாளர் குடிங்கய்யா குடிங்கய்யா அப்படின்னு சொல்லி, சரி அவர் சொன்னதை நான் சொன்னேன் குடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன்ப்பா. அப்போது நல்லது குடிக்கிறதும் குடிக்காததும் அது நம்முடைய, அது ஒன்றும் நமக்கு தவறே இல்லை. நல்லா குடிக்கலாம், டீ குடிக்கலாம், நல்லா காஃபி குடிக்கலாம். நம்ம வெளியில் போகிறப்போ டீ கடையில் நின்று டீக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு போகலாம். அதை விட பெரிய வேலை என்ன நமக்கு இருக்கு இல்லை. உணவில்லாத மக்கள் ஓரங்களிலே, தெரு ஓரங்களிலே இன்றைய காலகட்டத்திலும் அவர்களை உதாசீனமாக நினைக்கின்றார். அவர்களை மனிதர்களாகவே மதிப்பது இல்லை. இப்ப நாமாவது நம்ம என்ன பண்ண, ஒரு நேரமாவது, எல்லா நேரமும் நம்மால உதவி பண்ண முடியாது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எந்தெந்த நிலையிலே நாம் பார்க்கின்றோமோ அந்தந்த நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு நாம் செய்வோம் சொன்னா உண்மையிலேயே கடவுளுடைய அருளையும் ஆற்றலையும் நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாட்களிலே, இந்த லெந்து நாட்களிலே நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாம்
படிக்கின்றோம். அங்கே 3 விதமான ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல்ல யாரு? அ வெள்ளிக்காசு. அதுக்கப்புறம் அ முதல்ல காணாமற் போன ஆடு, அப்புறம் வெள்ளிக்காசு, அப்புறம் மனந்திருந்திய மைந்தன், கெட்ட குமாரன். இல்ல? அப்போ இந்த மனந்திருந்திய மைந்தனது வாழ்விலே ஏற்பட்ட தாக்கம் நம்முடைய இந்த நாட்களில கண்டிப்பா மனந்திருந்திய மைந்தனைப் போல நாம் இந்த நாட்களிலே கண்டிப்பா நம்ம நிறைய பேர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருப்போம்? சின்ன சின்ன காரியத்துக்காக, அற்பமான காரியங்களுக்காக. வீட்டுக்கு கூப்பிடல, அதனால நானும் போறதில்ல, அவனும் வர்றதில்ல, அவளும் வர்றதில்ல. இப்ப நீ போய் என்ன பண்ணணும்? சமாதானத்தை, ஒருவருக்கொரு சமாதானத்தை நாம் அறிவித்து, இல்ல? இவ்வளவு நாள் நான் உன்னோட பேசாம இருந்ததுக்கு பொறுத்துக்க. இனிமே நான் தொடர்ந்து நட்புல, உறவுல நம்ம இருப்போம். உண்மையான உபவாசம். நம்ம ஜெபம் பண்றதும், தான தர்மம் பண்றது மாத்திரம் பெரிதில்ல. மற்றவர்களோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைதான் விரும்புகின்றார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, ஆமா, பிறனிடத்திலும் நாம் அன்பு, எல்லாரிடத்திலும் கூடுமானவரை எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாகவே வாழணும். அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோனாவினுடைய வாழ்விலே ஏற்பட்ட 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். யோனா 3, 7 முதல் 10. ஆ. எல்லாரும், மனுஷர் மாத்திரம் இல்ல, மிருக ஜீவன்களும் கூட இருக்கிற நம்ம நம்ம பண்றோம். நம்ம அப்படி இருப்போமா? ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்காரு. நாம இருப்போமா? இருக்கிறதுக்கான முயற்சிகளிலாவது நாம் ஈடுபடுறோமா? சற்று இந்த நாட்களிலே நாம் சுயத்தை வெறுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். சுயத்தை நாம் வெறுக்காம, மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து, ஆண்டவரது உபவாச நாட்களை நாம் நினைந்து அதற்காக உபவாசம் இருக்கின்றேன் என்று சொன்னால், யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகளின் படித்தான். தேவனாகிய கர்த்தரிடத்தில் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பும். நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் வாசம் செய்யும்படியாக நம்ம இருதயம் மிகவும் எப்படிப்பட்டதா? திருக்குள்ளதும் கேடுபாடுகள் நிறைந்த இருதயம் இது. அதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? புறந்தள்ளி போட்டு, நீ திருக்குள்ளதும் கேடுபாடு நிறைந்ததும் ஆகிய இந்த இருதயத்தில ஆண்டவர் குடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உன் இருதயத்தை கிழி, தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப. அப்பொழுது அவர் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவா, மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. பூவும் புல்லும்
புவியில் வாழ்கிறோ பூவும் புல்லும் போ புவியில் வாழ்கிறோ பூவும் புதைந்திடும் புல்லும் உலர்ந்திடும் பூவும் புதைந்திடும் புல்லும் உலர்ந்திடும் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவா மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே மரணம் வருவதை மனிதன் அறிவானோ மரணம் வருவதை மனிதன் அறிவானோ தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவா மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர் இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர் அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கிறான் அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கிறான் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவா மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே நம்முடைய வாழ்க்கை நம்மை நாம் சுயத்தை வெறுத்துவிட்டால் சுகமாய் வாழ்ந்திடலாம். எல்லா சமயத்திலும் இந்த சாம்பலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இல்ல கிறிஸ்தவத்தில் மாத்திரம் இல்ல, இந்து சமயத்திலும் ஆலய பிரகாரங்களுக்கு போகின்ற பொழுது அவர்கள் திருநீற்றை என்ன பண்றாங்க? திருநீரை அவ்வளோ பவ்யமா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இல்ல அப்போ அது நான் என்ன இல்லை ஒன்றும் இல்லை, இந்த சாம்பல் மாதிரி தான். இஸ்லாமியர்கள் இது என்னது சாம்பிராணி இல்லை, சாம்பிராணி போடுறாங்க இல்ல, அதுக்கப்புறம் அதனுடைய இது என்ன ஆகுது? சாம்பல் தான் இல்லை.
அதை நினைவு கூறுகின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவர் உபவாசத்தை குறித்து, உண்மையான உபவாசம் எது? ஒருவேளை சடங்காகி போகின்றதா? வாழ்நாள்ல எப்படியெல்லாம் இந்த உபவாசத்தை நாம் மேற்கொள்ளுகின்றோம்? உண்ணாமல் இருப்பது ஒரு வகையான உபவாசம், நல்லது, மனதிற்கு, சரீரத்திற்கு நல்லது. ஆனால் நம்முடைய பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க வாழ்க்கையிலே அநேக விதமான பசி. இன்னைக்கு சாப்பாடு தான் அப்படின்னு சொல்றது இல்ல. பல்வேறு விதமான மனிதனுக்கு மனிதனுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? வேறு வேறு விதமான காரண காரியங்கள் இருக்கு. அப்போ அவைகளை கண்டுணர்ந்து நாம கடவுளுடைய சமூகத்துல நம்ம கேள்விப்படுற காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் நாம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். எங்கேயோ ஒரு விதத்துல விபத்து, ஆபத்து, இல்ல பல்வேறு விதமான சூழல்களினாலே அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல நினைவு கூர்ந்து அந்த மக்கள் யாராக இருக்கட்டும், அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்திலே அவரது ஆவி ஆத்துமாவை நாம் ஒப்புவிக்க வேண்டும். அப்படி செய்வோம் சொன்னா உயிர்த்தெழுதலின் நாளிலே உனக்கு எனக்கும் பங்கு நிச்சயம், நிச்சயம். ஏன்னா அவனவன் தனக்கானகளை அல்ல, பிறருக்கான காரியங்களை நாம் அதிகமாக செய்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஈவாக, இலவசமாக, இன் அடிஷனாவே நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்கவிருப்பாராகவே. இன்றைய காலங்களிலே நம்முடைய வாழ்க்கை சிறுமையான நாம எல்லாரும் இப்போ எப்பேற்பட்டவங்க தான்? மைனாரிட்டிஸ் தான் இல்ல, மைனாரிட்டி பீப்புள்ன்றாங்க இல்ல, சிறுபான்மையின மக்கள். சிறுபான்மையின மக்களுக்கான காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனா அதை நம்ம ஒரு நாளும் அதை பற்றி எல்லாம் திங்க் பண்றது இல்லை. இந்த நாட்களிலே நாம் கடவுளிடத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைப்பதற்கான முயற்சிகளிலே, அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்கணும். இப்ப என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இல்ல, இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் என்ன காரணம்? பதவியும் இது பதவிக்காக தான். அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள். அதுபோல ஆன்மீக நிலையிலே இருக்கின்ற நாம் நம்முடைய ஆவி ஆத்துமாவிற்காக ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதும் ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்புவிப்போம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஆண்டவரோடு வாழ்வது போராடுகின்ற வாழ்க்கை. மனுஷனுடைய வாழ்க்கையே எப்படிப்பட்டது? போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். யாரும் நிம்மதியா இருக்கு, பணம் இருக்குது, வீடு இருக்குது, சொத்து இருக்குது, ஆனா என்ன இல்லை? நிம்மதி இல்லை. ஏன்? என்ன காரணம்? உண்மையா உழைச்சிருந்தோம்னா கண்டிப்பா 8 மணி நேரம் நல்லா தூங்கி இருக்கலாம் இல்ல. உழைச்சதை நமக்கு மாத்திரம் வச்சுக்காம மற்றவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை நாம செஞ்சிருந்தோம்னா நம்ம நல்லா தூங்கலாம். உறவுகளிலே பிணக்குகள் சரியாக இருந்துச்சுன்னா நமக்கு தூக்கம் வரும். தூக்கம் வரல, எவ்வளோ சாப்பிட்றேன், எத்தனையோ மாத்திரைங்க போடுறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நீ இப்போவே வட்டியை என்ன பண்ணிட்டு இருக்கிற? முதல்ல இல்லை, வட்டியை என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாப்பிட்டுக்கிற. சற்று நாம் யோசித்து பார்த்து, கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்றவர்கள் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் அதிலேயே தான் நாம் லயித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால்
நம்மீது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த தருணங்களிலே இந்த 2 நாட்களினுடைய அவசியத்தை நம்மை நாமே தூய்மைப்படுத்துகின்றதாக இயேசு ஆண்டவரது பாடு, மரணம், சிலுவை இவைகளை குறித்த சிந்தனைகள் இந்த நாட்களிலே நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்துல அவர் பட்ட பாடு யாருமே படல, அப்போ எனக்காக ஒருவர் பாடுபட்டிருக்காரு, அவருக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்பா? என்னுடைய இந்த உலகத்துல கூட நான் பல்வேறு விதமான உபாதைகள், உபத்திரவங்கள், துன்பம், துயரம், இந்தந்த நிலைகள் எல்லாம் இருக்கு எனக்கு. அதை நீங்க தான் சரி செய்யும். நீங்க தான் எனக்கு உடன் இருக்கின்றவராக, உடன் உறைபவராக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆகவே நம்முடைய ஆதி திருச்சபையிலே பெரும் பாவங்கள் செய்தவர்கள் தான் பகிரங்கமாக தங்கள் தலைகளிலே சாம்பலை தூவிக்கொள்வார்கள். பகிரங்கமா நாம என்ன பண்றோம்? தப்பு பண்ணிட்டு கூட தப்பு பண்ணாத மாதிரி நீ நான் பார்க்கல, ஆண்டவர் பார்த்திருக்காருல்ல, அவர் பார்த்திருக்காரு. ஜீவ புஸ்தகம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணப்பட்டிருந்தது? எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நீ செய்த நன்மை, நீ செய்த தீமை, அதெல்லாம் டோட்டல் பண்ணி தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை அவர் நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக வரப்போம். ஆகவே இவர்கள் அவர்கள் பார்க்கணுன்றது அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை அனுப்பினதனுடைய நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்பா, நீங்க எந்த நோக்கத்தோடு என்ன இந்த உலகத்துல நீங்க அனுப்புனீங்க, எந்த நோக்கத்துல என்ன நீங்க படைச்சிங்க, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்திலே நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் உண்மையிலேயே மனம் திரும்புதலை, அனுபவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற முடியும். ஒரே நாள்ல பெறணும் இல்லை, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலின் அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வர முடியும். வெறும் சடங்காக நாம் இந்த நாட்களை, இந்த 40 நாட்கள் உண்ணா நோன்பு என்பது நல்லது. அதைவிட நாம் சாப்பிட்டு கொண்டே, யாரும் ஆண்டவர் உன்னை வந்து நீ 3 வேளை சாப்பிடலையா, 30 நாள் சாப்பிடலையா, 40 நாள் சாப்பிடலையான்னு ஆண்டவர் கேட்க போறதே இல்லை. 30 நாள் 40 நாள் நீ என்ன செய்து கொண்டிருந்த? நல்ல காரியங்களை நீ செஞ்சிருக்கியா? மற்ற நாட்களில் செய்ய முடியல, வாய்ப்புகள் இல்லை. இந்த நாட்களிலே நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மிடத்துல தாழ்மையும் மனம் திரும்புதலும், தாழ்மையா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏசு ஆண்டவர் கடைசி இரவு உணவு உண்பதற்கு முன்னதாக சீடர்களின் கால்களை கழுவினார். எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி நடந்திருக்குமா? எந்த கடவுளாவது இப்படி செஞ்சிருப்பாரா? ஆதியிலே அவர் தம்மை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினவர், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினவராகவே காணப்பட்டார், வாழ்ந்தார். சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். இன்றைக்கு நம்மிடத்துல அந்த தாழ்மை இருக்கின்றதா? ஆண்டவரை அறிகிற அறிவிலே, ஞானத்திலே நாம் வளருவதற்கு என்ன முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கையை நாம் தொடர்பு படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மற்ற காரியங்களை நம்ம பேசுறதில்ல, பெற்றோரிடத்துல, உடன் பிறந்தவரிடத்துல, ரொம்ப தூர தேசத்துல இருக்கின்றவர்களோடு கூட எல்லாம் தொடர்பு கொள்றோம். நம் அருகிலே நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவரிடத்திலே நாம் சொல்றோமா? ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். எதை செய்தாலும் ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லணும். அப்பா, இதை நான் செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் நடத்த போறேன், நீங்க எனக்கு உடன் இருங்க, நீங்க என்னோட வாங்க, என்னோட நீங்க உடன்படுங்க. அப்போ நாம் இன்றைக்கு அந்த விதமான கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நாமே தாழ்த்தின மக்களாய் வாழுவதற்கு இந்த நாட்கள்
நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஆதியிலே கூட ஆபிரகாம் தன்னை தூசியும் சாம்பலுமா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாட்களிலே நாம் மனம் திருந்தி ஆண்டவரின் பக்கமாய் நாம் வாழுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று மெசியா விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற நான் நின்றவராகவே ஒரு ஜெபத்திற்கு பின்னதாக கர்த்தாவை கிருபையாயிரும் என்று சொல்லி மறுமொழி சொல்ல அழைக்கின்றேன். பரத்திருந்தவரின் சமாதானத்துக்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டிற்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்கள், மாயர்கள், மற்றெல்லா ஊழியக்காரர்கள், விசேஷமாய் நமது பிரதம பேராயிரம், சென்னை பேராயிரம் நல்ல இருதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு தங்கள் பணியை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது நாட்டின் தலைவர்களுக்காகவும் அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரணத்தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரத்துடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இவ்வுலகத்தில் அவரை சேவித்தப்பது ஓய்வு பெற்றிருக்கும் அவரடியார் அனைவரோடும் கூட நாம் அவரது முடிவற்ற மகிழ்ச்சி நிறைவில் பங்கு பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வநித்திய கடவுளே, திருச்சபை முழு சரீரத்தமது ஆவியானோர் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, இப்பொழுதும் உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கின்ற சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தினர் அனைவருக்காகவும் நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணியுடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் ஊழியம் செய்ய அனுக்கிரகிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியாம் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு ஆண்டவருமே சமாதானம் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் திருச்சபையின் சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் காணப்படத்தக்கதாக நம் அருகில் இருக்கின்றவர்களும் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் நாம் அறிவித்துக் கொள்ளும். என்றவாறாகவே நாம் கீர்த்தனை 189வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளின் கடவுளுக்கு என்று நாம் படை Thank you.
பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணி நீரே. நாங்கள் அபாத்தராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இத காணிக்கைகளை உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ளவெல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். அனைவரும் அமர்ந்திருந்து சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உத்தம பிரதான ஆசா, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்திருக்கும், எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாக அப்பத்தை பிக்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியது. நீரே பிதாவோ பரிசுத்தாவி சதாகால் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஓகே, உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரை பரிசுத்த பிதாவே சர்வத்தை கடவுளை நாங்கள் எக்காலத்தில் விடத்தில் நமக்கு தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடையுமாயிருக்கிறது. உமது குமாரனங்கள் ஆண்டவருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியும் அவைகள் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபனை நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படும். சேனையில் கடவுளாகி கர்த்தரை நிபரிசித்தார். வானம் பூமி மகிமையாக இருந்திருக்கிறது. உன்னதமானவராகி தெய்வருக்கு மகிமை உண்டாவதாக. இதை விடாமல் மை ஸ்தோத்திரிக்க கர்த்தரை நாமத்தினாலே வந்தவரும் வருமான உன்னதத்திலே ஆம் பிதாவே நீர் பரிசுத்தனை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தெய்வரின் மதில் உருக்கமாய் அன்பு கூறும் முத உரைப்பேரான குமாரனாக்கி இயேசு கிறிஸ்து எங்கள் தன்னை தரித்துக் கொள்ளும். சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவரை தந்துள்ள நீரை அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணம் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தமில்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரை. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்கள் கொடுத்து நீங்கள் வாங்கி பிசையுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூர்வை செய்யுங்கள் என்று. அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்ன நினைவு கூர்வு செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவே மரணத்தை நினைவு கூறுவோம், முத உயிர் திருளை அறிக்கையிடுகிறோம், என்னை திரும்பவரை காத்து கிறிஸ்துவ மக்கே. ஆதலால் பிதாவை முது குமாரனாக ஆண்டவன் அருமையான பாடுகளையும் மரணத்தை மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமைய நினைவு கூறும். அது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமளவும் அவர்கள் நினைவு கூர்ந்ததை செய்கிறோம். அவர்கள் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவை, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்தாவியால் பரிசுப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்ட இணைக்கப்பட்டவர்களாம் விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாய்க்கு சர்வ வல்லமுள்ள பிதாவாக்கி அவர் மூலமாய் சகல கனம் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. நம்ம ரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்டது தைரியத்தோடு சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவை, நாமம் பரிசுத்தப்படுவதாம், ராஜ்யம் வருவதாம், சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாம். அன்று வேண்டிய அப்பத்திட்ட எங்களுக்கு தார், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்து ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு நம்முடைய அபாத்திரத்தன்மையில் உணர்வோம். மனத்தாழ்மை ஜபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறிடும். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாம் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேரும் முதமேசனுக்கு விழும் துணிக்கைகளை பொறுக்கைக்குள்ள நாங்கள் பார்த்தது. ஆனாலும் தெய்வரீர் எப்பொழுது இரக்கம் செய்ய லட்சணியுடைய மாறாத ஆண்டவராயிரு. ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே,
உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விலைமறியாத சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்துமாவும் சுத்தமாக எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தது. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவ சமாதானம். ஆத்தும சரீரத்தை நித்திய ஜீவனுக்கென்று வாரங்கள் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. கர்த்தர் நல்ல சுட்டு பாருங்கள். கடவுளை உடையவர்கள் கடவுளை உடையவருக்கு.
விசுவாசத்தினாலே ஆண்டவர் சரீரத்தை இரத்தத்தை பெற்ற நீங்கள் சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆம். விசுவாசத்தினாலே ஆண்டவர் சரீரத்தை இரத்தத்தை பெற்ற நாம் அவருக்கு சேர்ந்து தோத்திரங்களை செலுத்துவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். சபையாருக்கு ஒரு அறிவிப்பு. முதல் வெள்ளிக்கிழமை வருகின்ற நாளை மறுதினம் 7 மணிக்கு சரியாக முதல் வெள்ளி மாலை ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து சனிக்கிழமை பேராயத்தின் மூலமாக பேராயர் அவர்கள் கிண்டி ரேஸ்கோர்ஸ் அருகாமையில் இருக்கின்ற நம்முடைய வெஸ்லி ஆலயத்தினுடைய ஆலய பிரகாரங்களிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற கன்வென்ஷன் 6 மணிக்கு சரியாக துவங்கி 8:30 மணிக்குள்ளாக முடிந்துவிடும். ஆகவே தயவுசெய்து திருச்சபை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே ஆலயத்தில் வந்து செல்ல விரும்புகின்றவர்கள் பெயர்களை இன்றைக்கே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் வரணும்னு விரும்புகிறீங்களோ ஆலய பிரகாரங்களுக்கு வருவீர்கள் என்று சொன்னால் இங்கிருந்து வேன் ஒழுங்கு செய்யப்படும். ஆகவே தயவுசெய்து வருகின்ற மக்கள் நேரத்தோடு 5:30 மணிக்குள்ள 4:30 மணிக்குள்ளே வரணும். 4:30லேருந்து 4:45 இல்லை 5 மணிக்கு சரியாக இங்கிருந்து. ஏன்னா மாலை தினத்தில் ரொம்ப டிராஃபிக் இருக்குது. அதனால் தயவுசெய்து 4:30 மணிக்கு கிளம்புற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணால் தான் 6 மணிக்கு போக முடியும். ஆகவே திருச்சபையார் 4:30 மணிக்குள்ளாக ஆலய பிரகாரங்களில் வந்து கூடுவீர்கள் என்று சொன்னால் இங்கிருந்து உங்களுக்கு வேன் வைக்கப்படும். ஆகவே தயவுசெய்து வேன் ஒழுங்கு பண்ணுவதற்கு இன்றைக்கி ஈவினிங் போகிறீங்க, நைட் இப்போ நம்ம ஆராதனை முடிஞ்சு போகின்ற பொழுதே செயலரிடத்திலோ பொருளிடத்திலோ உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திரளாக பங்கு கொள்ள நம்மை அழைத்திருக்கின்றார்கள். 1 மணி நேரம்தான் கன்வென்ஷனு. பேராயர் 7லேருந்து 8 மணிக்கு சரியாக 7லேருந்து 8 வரைக்கும். அதற்கு முன்னதாக பாடல்கள் துதி பாடல்கள் பாடப்படும், வேண்டுதல்கள் ஜெபங்கள் செய்யப்படும். ஆகவே அந்த அரை மணி நேரம் ஸ்தோத்திர பாடல்கள் பாடப்படும். அதற்கு பின்னதாக ஜெபித்து பேராயரிடத்தில் 7 மணிக்கு சரியாக அவர்கள் துவங்கி 8 மணிக்கு அவங்க முடிச்சிடுவாங்க. கடைசி பாடல் ஜெபம் நாம் முடித்து விடலாம். ஆகவே தயவுசெய்து திருச்சபையார் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டு, அந்தந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் அந்த பகுதியிலே வந்து கலந்து கொள்ள, கார் வச்சுருக்கவங்க இல்லை 2 வீலரில் வரவங்க கூட வந்து கலந்து கொள்ளலாம். முடியாதவர்கள் இங்கே ஆலயத்தில் வந்து இங்கிருந்து உங்களை அழைத்து செல்வார்கள். ஆகவே பெயர்களை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆராதனை நடைபெறும். சபையார் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். செபிப்போம். அன்பும் இருக்கும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மீண்டுமாக இந்த தவசு கால நிகழ்விலே ஆண்டவரே நாங்கள் கலந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க, உம்முடைய அன்பின் மகத்துவத்தை சிலுவை பாடுகளின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த துவக்க நாளிலே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்ததுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து மகிமைப்படுத்தும்படியாக நீர் பாராட்டின நல்ல அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்க துதிக்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாதபடி ஆங்காங்கே இருக்கின்ற சபை அன்பர்களுக்காக, பெரியவர்களுக்காக ஆண்டவரே உடல்நலம் குன்றின மக்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருங்காலங்களிலே அவர்களையும் கூட ஆண்டவரே நீ நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து மீண்டுமாக ஆண்டவரே இந்த ஐக்கியத்திலே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை சிறப்பிக்க
மகிமைப்படுத்த நல்ல ஒரு தருணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. இது முதற்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய சபையில் நடைபெறுகின்ற இதனை தொடர்ந்து நடக்கின்ற எல்லா நிகழ்விலும் ஆண்டவரே அன்பின் கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இப்படியாய் ஆண்டவரே இந்த சனிக்கிழமை நாளிலும் வெள்ளிக்கிழமை நாளிலும் நடைபெறுகின்ற ஆண்டவரே அந்த நிகழ்ச்சி நேரில் நம்முடைய அன்பின் கரம் இருந்து எல்லாவற்றையும் சீரோடும் சிறப்போடும் ஆண்டவரே பேராய அளவிலே அவைகளை செய்து முடிக்கவும், அநேகர் அதன் மூலமாக நம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய அன்பின் மகத்துவத்தை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் அனைத்து நிகழ்வுக்காக மீண்டுமாக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை பொறுப்படுத்தி நடத்துகின்ற அருமையான ஐயாவுக்காகவும் செயலருக்காகவும் பொருளருக்காகவும் ஆண்டவரே கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே என்னென்ன நிகழ்வுலாம் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கின்ற அனைத்து அன்பர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே தனித்தனியாய் பேர்பராய் ஆசீர்வதிக்கும்படியாய் நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாசத்தினுடைய தன்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, இந்த உபவாசத்தின் தன்மைகளிலே நாங்கள் எந்த விதமாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆயர் மூலமாக நீர் கொடுத்த எல்லா நல்ல ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, பேராயத்தின் அம்மாவுக்காக ஆண்டவரே, உடைய எல்லா ஊழியங்களுக்காக, பேராயத்தினுடைய எல்லா ஊழியத்தினுடைய தன்மைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேர்பாராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்தது நல்லது என்று சொல்லி போகும்படியாய் தேவரீர் நம்முடைய அளவற்ற இரக்கத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுத்த அன்புக்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். புறப்பட்டு செல்கின்றோம். உம்முடைய நீங்காத பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவோடும், எங்களுடைய குடும்பங்களோடும், ஊழியங்களோடும், தனிப்பட்ட காரியங்களோடும் நிலைவரமாய் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமீன். ஆமீன். எல்லாபத்துக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்தாவையுமாகிய சர்வ வல்லமை பொருந்த தெய்வனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் உங்களோடைய நிலைத்திருக்க கடவுது. முடிவு பாடலாக முழங்காலில் இருப்பவர்கள் முழங்காலில் இருந்து பாட உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாமாலிலே 88வது பாமாலிலே 3 சரணங்களை நாம் சேர்ந்து பாடும். இந்த அருள் காலத்தில் கர்த்தரேவும் பாதத்தில் 3 சரணங்களை முழங்காலில் இருந்தவாறாக நாம் பாட உங்களை அன்போடு கேட்டு Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம்.